நிஜாம் பாக்கு உனக்கு எனக்கு என அனைவரும் போட்டி போட்டு வாங்க பாக்கு நிஜாம் பாக்கு சுவைக்க திருந்த நாக்கி நீ விரும்புவது ஏஆர்ஆர் சுகந்த பாக்கு பாக்குலகில் ராஜமகுடம் ஏஆர்ஆர் சுகந்த பாக்கு யாராவது விளம்பரம் பண்றதா யோசனை இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை நாங்கள் பல வருஷமா கேட்டுட்டே இருக்கோம். புதுசா ஏதாவது இருந்தா பண்ணிக்காம அப்ப சிரிப்பாங்க. இதுல யாரும் சிரிக்க மாட்டோம். புதுசா யாரும் சிரிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? புதுசா ட்ரை பண்ணுங்க. நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். சரி, ஓகே. வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம். சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் ஃபுல் ஃபங்க்ஷன். ஆமா ஆமா, அதுக்காக. அது மாதிரி பெரியவங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும். ரைட். ஓகே, ரைட். Let's start with some birds, right? So நீங்க சில பேர்ட்ஸ் பார்ப்பீங்க, நீங்களா கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சா முடிங்க, இல்லைன்னா நானே முடிஞ்ச பிறகு சொல்றேன். குயில் குயில் சூப் கொஞ்சம் குடிக்கலாம். இது சூப் நல்லா இருக்காது. அடுத்தது பூனை. பூனையிலே பல வகை இருக்கு, ரைட்? ஒரு நம்ம வீட்டு பூனை எப்படி கத்துன்னு பாருங்க. அதே ஒரு வீட்டு பூனையும் இன்னொரு வீட்டு பூனையும் ஆம்பளை பொண்ணு இன்னொரு பொம்பளை பொண்ணு தானே? இல்ல, அன்பார்ச்சுனேட்லி ரெண்டும் ஆம்பளை பொண்ணு. அப்படியா? சரி, ஓகே. அதுதான் வருது, எழுத்தாப்புல பாக்குது. இது பூனை. இதே பூனை ரசவத்துக்கு போகுது. ஆம்பளை வேஷம் போட்ட பூனை. ரைட். பூனை பிரசவத்துக்கு போகுது. எப்படி போகுதுன்னு பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா. அடுத்தது நாய். நாய் வந்து பணக்கார வீட்டுல வேற மாதிரி கத்தும், அதே ஏழை வீட்டுல வேற மாதிரி கத்தும். அது இல்லைங்க, பணக்கார வீட்டுல ஒரு மாதிரி, ஏழை வீட்டுல ஒரு நாய் கத்துறது எல்லா இடத்துல ஒரே மாதிரி தான் பாருங்க. இப்ப பாருங்க. சரிப்பா. இதே வந்து ஒரு ஏழை வீட்டுல ஒரு நாய். எனக்கே பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஏழை வீட்டு நாய் தான், சத்தியமா ஏழை வீட்டு நாய். இதே பணக்கார வீட்டு நாய் பாருங்க. ரொம்ப திமிர் பிடிச்ச நாயா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு நாய்க்குமே வயிறு சரியில்லைன்னா அந்த நாய் ஆஸ்பத்திரி கூடி போல நல்லா இருந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், உண்மையில ரெண்டு நாய்க்கு வித்தியாசம் இருந்துச்சு. சோ பணக்கார வீட்டு நாய், ஏழை வீட்டு நாய் வித்தியாசத்தை பார்த்தோம். இதே பணக்கார வீட்டுல பால் கறக்குறோம், அதே ஏழை வீட்டுல பால் கறக்குறோம். ஹலோ, எல்லாம் நாய் சொன்னீங்க, ஓகே ஒத்துக்கிட்டான். பால் கறக்கிறது எப்படி ஒரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி கறக்கும்? எல்லாரும் பால் கறக்க சவுண்ட் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, பட் கேட்டவங்க நீங்க பார்க்கலாம். இது பணக்கார வீட்டு பால் கறக்குது. சரி, ஓகே.
பசுவோட பால் கறக்கும். இந்த நாய் பால் கறக்குறது புலி பால் நான் எடுத்து போடல. ஓ நிறைஞ்சிருச்சா? எடுத்து வாங்கிடு. சரி. ஓ என்னஞ்சா முடிஞ்சா யாரும் எடுத்து குடிக்கலாம்ல? குடிக்கலாம். சரி. இது ஏழை வீட்டுல பால் கறக்குறது. இப்போ பாப்போம். முடிஞ்சான்னு கேட்கணும். சாரி டைலாக் டெலிவரி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஓ சரி ரைட். அம்மா பார்த்து பார்த்து அவ்வளோதான் அவுட்டு. ஓ இதுதான் அந்த வித்தியாசம். ரைட் ஓகே. அடுத்தது சின்ன பசங்க பலூன்லாம் ஊதிட்டு இருப்பாங்க. பெரிய பசங்களே ஊதிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. காத்து என்ன பாருங்க. இழுத்து விட்டுருக்கீங்க. ரைட். இதை விட இன்னொரு மேட்ரு இருக்கு. உடஞ்சு போச்சா பாருங்க. உடஞ்சல் எடுத்து அடுத்தது கார் ரேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஆமா பாத்துக்கோங்க டிவில. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் F1, right? F1 V12 engine. எனக்கு அது Everyone stay on the track. Watch out the speed limit. You have to drop the track. You have to drive the house. இதே கார் ரேஸ்ல வேற இது வந்து F1 கார் ரேஸ். அடுத்தது RX 372 டர்போ என்ஜின்லாம் வச்ச வேற விதமான கார். அதாவது ஒரு அதிபயங்கரமான சவுண்ட கொடுக்கக்கூடிய ஒரு கார். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா சைலன்சர்லாம் நிறைய இருக்கும், போக நிறைய வரும். ரைட்? ரைட் ஓகே. ஓட்டுன டிரைவரோட நீங்க நிறைய டயர்ட் ஆகிடுவீங்க. நான் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க பண்ண கார் என்னமோ F1 ரேஸ் காரு, RX டர்போ இன்ஜின் 4 இன்ஜின் இருக்கு, 5 பவர்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் கூட ஒரு பெரிய கார் இருக்குது. BMW 5 சீரிஸ் 528 நம்பர் பிளேட் நம்பர் வருதுன்னு சொல்லி JM258 பண்ணி வாங்கி பாப்போம். அந்த சவுண்ட் ரொம்ப டிபிக்கல். அதுக்கு தனி பிராக்டிஸ் வேணும். நீ கேட்ட சவுண்ட் வந்துச்சா? என் வண்டியை கொண்டு எரிச்சு விட்டீங்க. ஒண்ணுமே
கார் இல்லாத ஆபீஸ் போறதுக்கு ரைடு இல்லாம எதிர்பார்க்கறவங்க கண்ணன் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் போன்லயே கொண்டு இறக்கி விடுறாங்க. சரி ஸோ மறுபடியும் வாய்ஸ்க்கே வரலாம். நீங்க முதல்ல வாய்ஸ் எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், நான் மட்டுமே இங்க மிமிக்ரி பண்ணியிருந்தா போதுமா? ஆமா, எல்லாரும் போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி அவனுக்கு நிறைய பேர் காசு வந்துருச்சு. அதுல நானும் ஒரு ஆள், எனக்கு கத்து கொடுங்க. உங்களுக்கா? ஆமா, ரைட். ஸோ மிமிக்ரின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையுமே வேற ஒரு சவுண்ட்ல இருந்து ஒரு வாய்ஸா கொண்டு வரலாம். ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து மிமிக்ரி சொல்லி கொடுக்க போறேன். இங்க வாங்க. சரி. தோல் பக்தி ரொம்ப முக்கியம், குரு பக்தி ரொம்ப முக்கியம். கடைசியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாண்டு வாய்ஸ் எப்படி சொல்றதுன்னு நம்ம கார்த்திக்கு சொல்லி தரோம். சரி. ஸோ பாண்டு வாய்ஸ்ல பேசுறது ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 டயலாக் தான் இருக்கு அவருக்கு. ஸோ அது பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வாத்து மாதிரி வாய வைக்கணும். வாத்து மாதிரியா? வாத்து மாதிரி வாய வைங்க. மிமிக்ரி சொல்லி தரீங்களா, வேற ஏதாவது சொல்லி தரீங்களா? கேளுங்க, நான் சொல்றதை செய்யுங்க. கடைசியா வாய்ஸ் வெளியே வருதா இல்லையா பாருங்க. அது பண்ணி மாதிரி வைக்கிறது. வாத்து எப்படி இருக்கும்? அத வாத்து மாதிரி வாய வச்சு சொல்லணும். ஆமா வாங்க. எங்க போயிட்டு வந்தீங்க? எங்க போயிட்டு வந்தீங்க? ஐயோ வாங்க. ஐயோ வாங்க. வெரி சிம்பிள். இது நல்லா இருக்கு. என்ன நிறைய சொல்லிட்டாங்க போங்க. நிறைய. விஜயகாந்த் என்ன பண்ணணும்னா கோவப்படும். விஜயகாந்த்னாவே கோவம். சரி, ஓகே. கண்ணெல்லாம் ரெட் ஆகணும், கண்ணெல்லாம் ரெட் ஆகணும், கோவப்படணும். சரி. ஆனா சாதாரணமா கோவப்படக்கூடாது, கோவப்படணும். எனக்கு ஊக்கினா கோவம் வராது. ட்ரை பண்றேன். சரி. இது கோவப்படுறது. இதெல்லாம் அந்த ட்ரெண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ விஜயகாந்த் ட்ரெண்ட்னாவே வேற மாதிரி வந்துருக்கு. ரைட். அந்த 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 வாய்ஸை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்க சரக்கு அடிக்கலாம். இல்ல சரக்கு அடிக்காம அந்த வாய்ஸை கொண்டு வரணும்னா ஏப்ப விடும். ஏப்ப எப்படி விடுவீங்க? கொஞ்சம் அப்படியே நீளமா விடுங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் சாப்பிட்டா சாப்பாடு தான் நானும் சாப்பிட்டேன். தம்பி கோடி இறக்குடானா தம்பி பேசிக்கிட்டு இருக்கும்ல, கைய தட்டுறா. அடுத்தது இன்னொருத்தர் முதல் மரியாதை படம் பாத்துருக்கீங்களா? அதுல வீராசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த படத்துல மட்டும் தான் பாத்தீங்க. அந்த படத்துல மட்டும் தான் பாத்துருப்பீங்க. அந்த படத்துல ஒரு டயலாக் மட்டும் தான் பேசுவாங்க. அந்த டயலாக இப்ப கொண்டு வரணும். அந்த டயலாக கொண்டு வரணும்னா இப்ப ஏப்ப வந்துச்சு, இப்ப வாந்தி வரணும். கரெக்டா சீக்வென்ஸ் ஃபாலோ பண்றீங்க. முதல்ல தரையடிக்கீங்க, ஞாபகம் போடுங்க, ரைட். சோ வாந்தி வரணும். வாந்தி வரணும் எப்படி எடுப்பீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சுவாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சுவாமி. அடுத்தது பிரகாஷ் ராஜ். ஓகே. இதற்கு வாந்திலாம் எடுக்கணும். ஓ, இப்ப எடுத்துட்டேன். வயிறு காலி. இப்போ வயிறு காலியா இருக்குல்ல? வயிறு காலியா இருக்குல்ல? சரி, சாப்பிட்டு ட்ரை பண்ணி எடுங்க. ஓ, ட்ரை பண்ணி எடுங்க. சரி, ரைட். சோ பிரகாஷ் ராஜுக்கு நீங்க வாந்தி தான் எடுக்கணும். அத ஆனா ட்ரை பண்ணி எடுக்கணும். ஓகே. ஓகே. வாவ். ட்ரை பண்ணி. சரி. வாவ்.
முத்துப்பாண்டி கோட்டடி முத்துப்பாண்டி கோட்டடி அடுத்தது சிவகுமார் பாய். முதல்ல வயது காலியானதால ரெண்டாவது வாட்டி வாந்தி எடுக்க முடியல. அடுத்தது சிவகுமார் பாய். இது ரொம்ப ஈஸி ரைட். கொஞ்ச நாள் ஒரு நைட்டு ஃபுல்லா நம்ம மாதிரி டே நைட் டோர்னமெண்ட் விளையாடுனீங்களா சிவகுமார் பாய்? என்னன்னா டே நைட் டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் வந்துடும். ஆமா. சோ குளிர் ஜுரம் உங்களுக்கு வந்துருச்சு. ஓ, குளிர் ஜுரம். So, குளிர் ஜுரம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நடுங்குவீங்க. ஆமா, correct. எப்படி நடுங்குவீங்க? இங்க எவ்வளோ? நடுங்குவீங்களா? ஆமா. அடிக்கிட்டே பேசணும். அதுதான் சிவகுமார். அப்ப சிவகுமார் பிறந்ததுல இருந்து ஜுரத்தோட இருந்திருக்காங்க. ஜுரத்திலே இருக்காரு இந்த வரைக்கும். Right? அடிக்க இப்படி வந்து என்ன இங்க வந்து பேச வச்சிட்டீங்களே, பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. தேடி பார்த்த ஒரு லெக் பீஸ் கூட இல்ல கத்துக்கோமே. சோ இதே ஜுரம் இன்னும் நீங்க செமி ஃபைனல் ஃபைனல்லாம் டே நைட் விளையாடிட்டு ஓவர் ஜுரம் ஆயிடுது. சோ ஓவர் ஜுரம் ஆயிட்டா இதே வாய்ஸ் வேற வாய்ஸா மாறும். ஒரு லேடி வாய்ஸா மாறிடும். இது காந்திமதி வாய்ஸா மாறிடும். ஓ, காந்திமதி வாய்ஸ் அங்க இருந்து பிடிக்கணும். ரைட். காந்திமதி வாய்ஸ் பிடிக்கலாம். சோ காந்திமதி வாய்ஸ் எப்படி? ரொம்ப ரொம்ப குளிர் உங்களுக்கு. அப்ப போய் முதல்ல நம்ம டாக்டர் பாருங்க. நீங்க நிஜமாவே காத்தலிட்டு இருக்காங்க. அடுத்தது ரொம்ப ஃபேமஸான ஆளு. சரி. விஎஸ் ராகவன். ஓகே சார், நம்ம விஎஸ் ராகவன். விஎஸ் ராகவன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வாய பண்ணி மாதிரி இல்ல, இது பண்ணி இல்ல, இது என்ன சொல்றது, பல்ல நல்லா புடிச்சு கடிங்க. அப்புறம் தலையை ஆட்டிடுங்க. நீங்க பேசி முடியற வரைக்கும் இதே மாதிரியா தான் பேசணும். ஐயோ, இப்படியே தான் பேசணும். பேசி முடிஞ்ச பிறகு திரும்ப பழைய ஷேப் போமா பாருங்க. காக்கைக்கு 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 தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவா. இந்த டைலாக் சொல்லலாம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவா. நாடாதே நாடாதே டேய் நாடாதே டேய் நாடாதே. அவ்வளவுதான். கங்க்ராட்ஸ். ஓகே, நீங்களும் மீட் சாதிச்சீங்க. இதே மாதிரி எல்லாரும் ஓகே, எல்லாரும் கண்ணா இந்த அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுங்க. கமான். ஓகே, थैंक यू. ஆல்ரைட், தேங்க்ஸ். Thank you.